அனைவருக்கும் வணக்கம். மனம் ஏன் தடுமாறுகிறது? நம்ம பிறந்ததிலிருந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். வேலை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, நிலையில்லாத வாழ்க்கை, இதுபோல் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மனசு தவிக்கும், பதைக்கும், மனசு தாறுமாறாக தடுமாறும். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏதோ ஒரு காரணத்தினால மனிதன் மனித பிறவி எடுத்திருக்கிறான். அவனுக்கு இந்த பிறவியில் என்ன நடக்கணுமோ, என்ன எழுதப்பட்டிருக்கோ, இந்த பிரபஞ்சத்தில் அவன் என்னவா இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் எழுதப்பட்ட ஒரு விதி. அந்த விதிப்படி தான் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம மாற்றவே முடியாது. அதில் போயிட்டு நம்ம ஏதாவது செஞ்சு அதை சேஞ்ச் பண்ண முடியுமா? மாற்றி அமைக்க முடியுமா? ஏதாவது ஒரு தீர்வு காண முடியுமா? அப்படின்னா பல்வேறு கேள்விகளும் அங்கே இருக்குது. ஏதோ விதிப்படி தான் நடக்குது. நமக்கு என்ன இப்போ சொல்லி வச்சுருக்கிறாங்களோ, என்ன நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்குதோ இந்த பிரபஞ்சத்தில், நமக்கு எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அனுப்பியிருக்கிறாங்களோ அதற்காகத்தான் நம்மளுடைய ஆன்மா ஒரு உடலை எடுத்து அந்த உடலோட இந்த ஆன்மா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். அதனால் நான் இதை தவிர்த்துருவேன், இந்த சோகத்திலேருந்து நம்ம விடுபட்டுடலாம், இல்லை இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னாலாம் முடியாது. ஆனால் நம்மளால் நம்ம மனதை கட்டுப்படுத்தி இருக்க முடியுமானா முடியும். நம்ம ஆன்மாவை நம்ம சந்திக்க முடியுமா? ஆன்மாவோட பேச முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்மளுடைய ஆன்மா கூட நம்மளுடைய உயிர் கூட நம்ம பேச முடியும். அதை நம்ம அந்த வித்தையை, அந்த சூட்சுமத்தை, அந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மனம் தடுமாறுகிற பொழுது அந்த தடுமாற்றத்திலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, அதிலிருந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த தியானத்தின் மூலியமாக, நம்ம பயிற்சியின் மூலியமாக நிறைய முன்னோர்கள், அதாவது சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை கடைபிடிக்கிறது இல்லை. நம்ம மனம் போன போக்கில் போய்கிட்டே இருக்கிறோம். அந்த எண்ண ஓட்டங்களுக்கு நடுவில் நம்ம ஒவ்வொரு செயலும் இருக்கிறதுனால தினம் தினம் புது புது பிரச்சனைகள் உள்ள வருது. அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்து இன்னொரு பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது. இப்படி ஒரு பிரச்சனை தீர்வு காணுவதற்கு முன்னாடி அடுத்த பிரச்சனை உனக்கு வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம மனம் என்ன ஆகும்? தடுமாறிக்கிட்டே இருக்கும், பயம் பொறுத்திக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே தீர்வு தான் ஆன்மீகத்தில். இது ஆன்மீகம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு தொழில் கிடையாது. நம்மளை நாம் உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அந்த உணர்ந்து தன்னை யார், நாம் யார், பிறர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தியானம். இந்த தியானம் பல பேர் பல்வேறு விதமாக தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறதுனால தான் அது வியாபாரமாக மாறிக்கொண்டு இருக்கிற சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது. அது முற்றிலும் தவறான செயல். அதாவது பல குருமார்கள் கிட்ட சீடர்கள் குருவை தேடி போவாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாமே ஒவ்வொரு நபருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா? அதுபோல தான் நமக்கு ஆன்மீகத்தில் இது என்ன, தியானம்னா என்ன, அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாததுனால தெரிஞ்ச ஒரு குரு கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போவோம். அப்போ அந்த குரு எல்லாம் தெரிந்தவரா, நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு தெரியுமா அப்படின்லாம் நம்ம பரிசோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்து அந்த விடை கிடைச்சாலும் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம தெரிந்து கொள்வது தான் மிகவும் நல்லது. அதை விட்டுட்டு அவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, நமக்கு சொல்லி கொடுக்குறவர் உண்மையான குருவா, கெட்ட குருவா அப்படின்னெல்லாம் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலையா, அது சின்னவர்களாக, வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் மூத்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது. அப்படி மனம் தடுமாறுகிற பொழுது
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையில் பல தொந்தரவுகள் நடக்கும். இனம் புரியாத ஒரு கவலைகள் மனதுக்குள்ள அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். அ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்ல இருந்து வெளியில போகும்போது வீட்ட வந்து பூட்டிட்டு போயிருப்பாங்க. பூட்டிட்டு போகும்போது வெளியில போகும்போது, வீடு பூட்டிட்டோமா? கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா? பொட்டிய பூட்டிட்டோமா? அ இதெல்லாம் இந்த மாரியான ஒரு சந்தேகங்கள், ஒரு மனம் தடுமாற்றம்லாம் வரும். சில பேர்கிட்ட நம்ம வந்து கடன் குடுத்துருப்போம். அந்த கடன் குடுத்தவர்கள் வந்து நமக்கு பணம் திருப்பி குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? நம்மள ஏமாத்திருவாங்களா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த பொருளாதார ரீதியில இந்த பொருளாதார உலகத்துல வந்து நம்ம போய்க்கிட்டே இருக்கிறதுனால, அந்த பொருள் மீது நமக்கு பற்று அதிகமா இருக்கிறதுனால, இது போன்ற பயங்கள் வந்து நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, நம்மளை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த பிரபஞ்சத்துல நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம்? இந்த உடல்ல இந்த ஆன்மா நமக்காக என்ன செய்யுது? அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம வந்து அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எத பத்தியும் கவலைப்பட மாட்டோம். மனது நமக்கு வந்து எந்த விதத்திலயும் அலைபாயாது. அப்படி ஒரு அலைபாயக்கூடிய ஒரு சூழல், ஒரு அபாயகரமான, ஒரு கவலைக்குரிய, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நேரத்தில உங்க மனசு அலைபாயுதுன்னா, நீங்க அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு சூழல, அமைதியான ஒரு சூழல உருவாக்கிக்கிங்க. ஆனா, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் ஏற்கனவே என் மனசு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குது. ரொம்ப கவலையில இருக்கு. கஷ்டத்திலயும், துன்பத்திலயும் நான் இருக்கிறேன். எப்படி நான் அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார முடியும்? அமைதியா உட்காரவே மனசு வரலையே! அமைதியா உட்காரக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு அமையலையே! அந்த எண்ணம் வந்து அமைதியா இருக்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணம் வந்து வரல அப்படின்னு பல்வேறு நெறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பா வரும். இது முடியாத காரியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்திற்கு குருமார்கள தேடி போகும்போது, தியான பயிற்சிக்கு அந்த குருமார்கள் என்னென்ன பயிற்சிகள சொல்லிக் குடுக்குறாங்களோ, அந்த பயிற்சிக்காக சத்சங்கத்துக்கெல்லாம் பல்வேறு குருமார்கள் கிட்ட நெறைய பேர் போயிருப்பாங்க. அவர்கள்கிட்ட தீட்சை எடுத்திருப்பாங்க, உபதேசம் வாங்கியிருப்பாங்க. பல்வேறு பயிற்சிகளையும் மேற்கொள்ளுவாங்க. அப்படி பல்வேறு பயிற்சிகள மேற்கொள்ளுன்ருக்கக்கூடிய அந்த நபர், தொடர்ந்து பயிற்சி அவங்களால செய்ய முடியுதா? அப்படின்னா, நிச்சயமா முடியவே முடியாது. அப்படின்னா, என்ன காரணம்? என்ன நடக்குது? எங்க வந்து அவங்களுக்கு தடுமாறுறாங்க? அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையிலிருந்து ப வ பல்வேறு பிரச்சனைகள்ல அவங்க ஆட்கொண்டிருக்கிறதுனால, நம்ம ஆசைக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு குருமார சந்திப்போம், போவோம். அந்த ஒரு உணர்வு அந்த நேரத்தில இருக்கும். அதனால நம்ம போய் சந்திச்சிருப்போம், பயிற்சி எடுத்திருப்போம், தீட்சை வாங்கியிருப்போம், உபதேசம் கூட வாங்கியிருப்போம். ஆனா, தொடர்ந்து அந்த பயிற்சிய மேற்கொள்ள முடியாம, நமக்குண்டான அந்த சக்தி நிலைய உணர்வதற்குண்டான நேரம், அந்த கால அவகாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலருந்து வெளியேறிடுவோம். ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணி, அந்த பயிற்சிய தொடர்ந்து உன்னுடைய வழிகாட்டி குருவாகிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக வழிபாடுகள், அந்த நெறிமுறைகள், அந்த தியான பயிற்சி முறைகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து விடாமல் நீங்க வந்து நான் செஞ்சே ஆகணும். இதனால எனக்கு எந்த பலனும் கிடைக்கலனாலும் பரவால்ல. ஒரு குருமார் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இத செய்வோம். ஆ அதனால எந்த பலனும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம செய்வோம் அப்படின்னு நீங்க அமைதியா உட்கார்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அ பலன் எதிர்பார்க்காம நீங்க அமைதியா உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு மனசுக்குள்ள 1008 குழப்பங்களோ, அ வேற விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா, ஒரு விஷயத்த எதிர்பார்த்து ஒரு விஷயம் செஞ்சா மட்டும் தான், உங்களுக்கு பல குழப்பங்களும், அதன் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றுனால என்ன நமக்கு அதனால கிடைக்கும்? நம்ம இத செய்யறதுனால நமக்கு என்ன பலன் வந்து கிடைக்கும்? அப்படின்னு நீங்க ஒரு மனக்கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால நீங்க ஒண்ணே ஒண்ணு நீங்க செய்யக்கூடிய இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். அது என்னன்னா, நம்ம ஒரு குருமார் வந்து நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு என்பது ஒரு குருமாரு வழிகாட்டி குருக்கள நீங்க சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் நீங்க பயிற்சி செய்றீங்க, பயிற்சி செய்யாம போறீங்கல்லாம் அடுத்த நிலை தான். முதல்ல நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து, உங்க மன ரீதியாக உங்களுக்கு மன எண்ண ஓட்டத்துல அது உங்களுக்கு எண்ணத்துல வந்து, நம்ம போய் ஒரு குருவ சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாலே, அந்த சந்தர்ப்பம் வந்தாலே, உங்களுக்கு ஆன்மீகத்துக்குள்ள உங்களை நீங்கள் உணர்வதற்குண்டான வாய்ப்பு இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்ததாகத்தான் அர்த்தம். அத நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த நிலை வரும். அப்படி அந்த குருவ நீங்க சந்திச்சு பயிற்சி அதாவது அவர்கிட்ட இந்த உபதேசம் வாங்கின பிறகு, நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தீர்க்கமான ஒரு முடிவெடுங்க. அதாவது, நான் இந்த பயிற்சி வந்து ஆனா நம்பிக்கையோட அந்த முடிவு எடுக்கணும். ஒரு பயிற்சிய மேற்கொள்றீங்கன்னா, அதிலிருந்து எந்த பலனும் கிடைக்குதா, கிடைக்கலையாங்கிறத பத்தி யோசிக்காமல்,
குரு வந்து என்ன சொல்லியிருப்பார், 21 நாள் பயிற்சி எடுங்க, 48 நாள் பயிற்சி எடுங்க, இல்லை 90 நாள் பயிற்சி எடுங்க அப்படின்னு ஒரு கட்டத்தை ஒரு ஒரு நிலையை வந்து ஒரு கால அளவை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கால அளவில் செய்யுங்க. அப்படி கூட சில பேருக்கு அந்த மாதிரி நிலையில் நான் 21 நாள் 48 நாள் இந்த மாதிரி செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து கை கூடுமா, அவங்க நினச்ச அந்த தியான முறை வந்து கை கூடுமா, வெற்றி பெறுமா, அந்த சக்தி நிலையை இறை நிலையை தன்னை உணர்தலை வந்து அடைவாங்களான்னா கூட அதுவும் முடியாது. வருடக்கணக்கில் பல வருடங்கள் தவம் இருந்து கூட பல சித்தர்கள், அதாவது பல ஆன்மீக குருமார்கள் வந்து இறை நிலையை அடையல அப்படிங்கிற வரலாறு கூட முன்னோர்கள், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து இவ்வளோ வருஷம் நம்ம தியானம் பண்ணணுமா, இவ்வளோ வருஷம் இதுக்குண்டான பயிற்சி பண்ணணுமா, அப்போ நமக்கு என்ன இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிற எந்த குழப்பமோ நம்பிக்கையின்மையோட எதையுமே செய்யாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் முக்கியமாக இங்கே சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த பயிற்சி மூலிமா எந்த பிரதிபலனும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டி குரு சொல்லக்கூடிய அந்த தியான முறைகளை நீங்கள் கையாளுங்க. அதை நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி நீங்கள் பின்பற்றினீங்கன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மனம் தடுமாறக்கூடிய அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மனம் தடுமாற்றத்திலிருந்து, அந்த பய நிலையிலிருந்து, மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியான பயிற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அமைதி கிடைக்கும். நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி 1008 பிரச்சனை இருக்கு. நிறைய பிரச்சனை, கஷ்டத்தோட நான் மன வலியோடு இருக்கிறேன். நான் அமைதியாக உட்கார்ந்து என்னால் தியானம் பண்ண முடியல. அமைதியாக ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியலன்னு பல பேருக்கு கேள்விகளும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். அதனால தான் நான் சொல்றது, ஒரு ஒரு வழிகாட்டி குருவை நீங்கள் சந்தித்த பிறகு அவர்களிடம் உபதேசம் பெற்று பயிற்சி எடுக்கும் பொழுது எந்த பிரதிபலனும் எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லன்னு உறுதிமொழியோடு எடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை தினமும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் காலையில் 4:30 மணிக்கு மேலே இல்லை 5:30 மணிக்குள்ளாக, இன்னும் அதிகபட்சம் முன்னாடி போனீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் கூட எழுந்து தியானம் பண்ணலாம். அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலை. அதெல்லாம் எல்லாராலும் செய்ய முடியுமானா முடியும். ஆனால் அது ஆரம்பத்தில் முடியாது. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க 4:30 மணிக்கு மேலே 5:30 மணி, அது 1 மணி காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்திரிச்சு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வழிகாட்டி குரு என்ன தியான முறைகளை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த முறைப்படி உட்கார்ந்து அமைதியாக தியானம் பண்ணி பாருங்கள். அன்று நாள் முழுக்க அந்த தியானம் பண்ண அன்னைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும், மிகப்பெரிய உடம்புல ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு டயர்டாக ஆக மாட்டீங்க. இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? உடனே கிடைச்சிருமா? நம்ம ஆன்மீகத்தில் தியான முறைகளில் உடனே ஆரம்ப காலகட்டத்தில் முயற்சி பண்ணும்போதே இந்த பலனெல்லாம் கிடைக்குமானா சில பேருக்கு கிடைக்கும், பல பேருக்கு கிடைக்காது. அது அவரவர்களுடைய மன பொறுத்து, உடல் பொறுத்து, அவர் செய்யக்கூடிய பயிற்சி பொறுத்து, இறைவன் மீது, அவர்கள் இந்த இயற்கை மீது, இந்த பிரபஞ்சத்தின் மீது அவர்கள் வந்து முழு நம்பிக்கையோட, அதாவது அவங்களுடைய முழு பலனையும் அவங்க இயற்கை மேலே செலுத்தி அவர்கள் எந்த அளவுக்கு வேண்டுதல்களை வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உடனுக்குடைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக இந்த மனம் தடுமாறுறது எந்த சூழல்ல அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு விஷயமும் முயற்சி பண்ணி தோல்வி அடைகிற பொழுது, நம்ம ஒவ்வொரு முயற்சியிலும் நம்ம தோல்வி அடைஞ்சு நமக்கு என்ன பண்ணும், வெறுப்பு ஏற்பட்டுரும், விரக்தி ஏற்படும். அந்த சூழல்ல மனம் வந்து தடுமாறும். ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறோம், நமக்கு வெற்றி கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு. அதே அந்த விஷயம் வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வருத்தம் கிடைக்கும். அதனால் மிகப்பெரிய ஒரு சோர்வும், மனம் தளர்ந்து விடும், மனம் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த நேரங்கள் இப்படி, அதாவது தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, நம்ம ஒரே மாதிரியான மனநிலையை வைத்துக் கொள்வதற்கு இது போன்ற தியான முறைகள், அதாவது நம்மளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சராசரி மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், குடும்ப உறவு முறைகளில் நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அடிப்படை மூல காரணமாக இருக்கிறது இந்த மாதிரியான தியான முறைகள். தியானம் வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும்தான், ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு பெரிய பிரிவினையோ பாகுபாடுங்கெல்லாம் கிடையாது. நம்மளை நாம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு, நம்மளை நாம் அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு இந்த தியான முறைகள், அதாவது அமைதியாக உட்கார்ந்து 10 நிமிடம் அதாவது நம்ம வணங்கக்கூடிய கடவுளை, இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஒரு நிமிடம் நினைத்து
தியான முறைகளை மேற்கொள்ளும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். குறிப்பா நான் இந்த விஷயத்துல சொல்ல வர்ற விஷயம் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தியான முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விடியற்காலை 3 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சுருவேன். 3 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு 10, 15 நிமிடம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆவுறது, பாத்ரூம் போறது, குளிக்கிறது, இது மாரி ரெஃப்ரெஷ்மென்ட் எல்லாராலயும் அந்த காலகட்டத்தில, அந்த நேரத்தில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்க முடியுமா? அப்படின்னெல்லாம் முடியாது. போயிட்டு நம்ம மூஞ்சி கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நம்ம குளிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பெரிய தவறும் கிடையாது. குளித்தால் இன்னும் மிகப்பெரிய ஆற்றல். அப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில தான் நான் தியான முறைகள மேற்கொள்றது. ஆரம்ப காலகட்டத்தில என்னால அந்த நேரத்தில உட்கார முடியாது. ஒரு 5 மணிக்கு தான் நான் ஆரம்ப காலகட்டத்தில நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 5 மணிக்கு தான் நான் வந்து தியானத்தில உட்காருவேன். அப்பல்லாம் எனக்கு சொல்லிக் குடுக்குற குருமார்கள்லாம் பெருசா என்ன கிடையாது. 2, 3 குருமார்கள் கிட்ட சந்திச்சிருக்கிறேன், உபதேசம் வாங்கியிருக்கிறேன். அதுல ஒரு குருவிடம் இருந்து பல்வேறு சக்தி நிலையை நான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தியதனால், படிப்படியாக அடுத்தடுத்த நிலைக்கு என்னை மேல மேல கொண்டு போவதற்கு இந்த தியான முறைகள் எனக்கு உபயோகப்பட்டது. அந்த நேரத்துல வந்து எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. 1008 கவலைகள் இருந்தது. பல குழப்பங்கள் இருந்தது. மனம் தடுமாறிக்கிட்டு இருந்த சூழல்ல இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, கிடைச்சது. அந்த தியான முறைகள மேற்கொண்டு தொடர்ந்து 5 வருடங்களும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து அந்த தியானம் பண்ணக்கூடிய அந்த விடியற் காலையில 3 மணியோ, 4 மணியோ அந்த நேரத்தில எனக்கு வேற யாராவது வந்து, "வாப்பா உனக்கு வந்து ரூ. 1,00,00,000 உனக்கு ஏன் 1,00,00,000 வேணாம், 1,00,000 உனக்கு தரேன். அர்ஜென்ட்டா வா" அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த தியானம் முடிக்காம நான் போகவே மாட்டேன். ஏன்னா, அந்த நேரம் என்பது நமக்கு தியானத்தில உட்காரக்கூடிய அந்த 3லிருந்து விடியற்காலை 5:30 மணிக்குள்ளான நேரம் வந்து அந்த ஒரு நாள் முழுவத நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு மிகப்பெரிய ஆற்றல் குடுக்கும். அந்த நேரத்தில யார் வந்து எனக்கு மிகப்பெரிய விலை உயர்ந்த விஷயத்த குடுக்குறன்னா கூட எனக்கு அத நான் நிராகரித்து விடுவேன். காரணம், நம்ம இந்த இயற்கையோட, இந்த பிரபஞ்சத்தோட, இந்த கடவுளோட நம்ம ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில, அந்த இறைவனிடம் நாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய சக்தி நிலையில் கூட இருக்கிற பொழுது, மற்றதெல்லாம் மாயை தான். நமக்கு அது வந்து தேவையற்ற செயல்ன்னு சொல்ல முடியாது. அது அந்த நேரத்துக்கு நமக்கு தேவையில்லை. இந்த தியான முறைகளை நம்ம கையாண்டு கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த பகல் முழுவதும் நமக்கு மிகப்பெரிய ஆற்றல், சோர்வில்லாமல், மனம் தளராமல், மன அமைதியுடன் நமக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். மனம் தடுமாறாது. இந்த முறைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. தியானம் ஆரம்பத்தில முயற்சி பண்றவங்க, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன். ஆன்மீகம் என்பது வியாபாரம் அல்ல, தொழில் கிடையாது அது. நம்மளை நாம் உணர்ந்து கொள்வது, உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியம். அதுதான் இறை சட்டம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம். அதை நாம் உணர்ந்து கொள்வதற்குத்தான் தியானம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தியான முறைகளை உங்களுக்கு பிடித்தவர்கள், உங்களுக்கு அருகில் உள்ள குருமார்களிடம், வழிகாட்டி குருமார்களிடம் நீங்கள் போய் சென்று அந்த தியான முறைகளை பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியை வந்து நம்பிக்கையுடன் செய்யுங்கள். தொடர்ந்து விடாமல் செய்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய மனம் தடுமாறாமல் ஒரு நிலைப்படும். ஒரு முகத்தோடு நீங்க செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். அதன் பிறகு நீங்க எது செஞ்சாலும் வெற்றியாகவே வந்து சேரும். அந்த மாதிரியான விஷயங்களை சரியான நிலையில இருந்து மனம் தடுமாறாமல் இருப்பதற்கு தியான முறைகளை மேற்கொள்ளுங்கள். சரியான குருமார்களிடம் முறையான பயிற்சிகள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்கள் மனம் என்றைக்குமே தடுமாறாமல் ஒரு நிலையில் இருக்கும், ஒரு முகத்தோடு இருக்கும். உங்கள் பயணங்கள் ஆன்மீகத்தோடு, இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து பின்னி பிணைந்து செல்லும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.